ஆசியாவின் ஜோதி மேசியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலும் சமாதானம் உண்டாவதாக. தேவன் கிருபையாய் நமக்கு இன்னும் ஒரு நாளை கொடுத்து இந்த தெய்வ செய்தியின் மூலமாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். 13 செய்தியை பரிசுத்த ஆவி என்ற தலைப்பின் கீழாக நாம் தியானிக்க இருக்கிறோம். என்னோடு கூட நீங்களும் ஜெபத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்போடு அழைக்கிறேன். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்துக்காக, இந்த செய்திக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த செய்தியை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் தொடும், ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது ஆவியானவரும் வார்த்தையும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நான் வாசிக்கிறேன். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் புரோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியே தேவனால் எழுதப்பட்ட வார்த்தையை வேதாகமத்தின் தோற்றமும் உந்து சக்தியுமாய் இருக்கிறது. இந்த வேதம் முழுவதுமாய் தேவனுடைய ஆவியினாலே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி என்ன செய்கிறது என்று பார்ப்போம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவி வார்த்தையின் தோற்றத்தை உண்டு பண்ணுகிறது. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறவர். வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் ஊக்கப்படுத்துகிறவர். ஆண்டோடைய வார்த்தையை சொல்லும்படியாக ஒருவருடைய ஆவியை நெருக்கி ஏவி ஊக்கப்படுத்துகிறது பரிசுத்த ஆவியானவருடைய செயலாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை வழிநடத்துவார். அப்படி என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் சத்தியம் உள்ளவர். பரிசுத்த ஆவி நம்முடைய ஆசிரியராய் இருக்கிறார். நமக்கு என்ன வேணும் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது அந்த சத்தியத்தை நமக்கு புரியும்படியாய் சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியராய் இருப்பதை நாம் உணர்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது முரண்பாடில்லாமல் நாம் படித்து கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். ஒரு வசனத்தை வாசிக்க நான் பிரயாசப்படுகிறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த இரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன் அறிவித்த போது இன்ன காலத்தில் குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. பொதுவாக தியாலஜிக்கல் டிபேட், வேத வியாக்கானம் செய்கிறவர்கள் ரெவலேஷன், இன்ஸ்பிரேஷன் என்று சொல்லி 2 வார்த்தைகளை முக்கியப்படுத்துவார்கள். வெளிப்படுத்தலும் ஊக்கப்படுத்தலும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இவை 2ம் இணைந்தே வருகிறது. ஆனால் இவை 2ம் ஒன்று அல்ல என்பதை வேத மாணாக்கர் அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது.
இன்ஸ்பிரேஷன் என்றால், ஊக்கமூட்டுதல் என்றால், எவ்வாறு பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை மனிதர்கள் மூலமாக கூறுகிறார் என்பதே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுதான் ஊக்கமூட்டுதல், இன்ஸ்பிரேஷன் என்று சொல்லப்படுகிறது. ரெவலேஷன் என்று சொன்னால், வெளிப்படுத்தல் என்றால் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்தல் என்றால் நம்மால் புரிந்து கொள்ள முடியாதவைகளை புரிந்து கொள்ள செய்யும் பரிசுத்த ஆவியின் அறிவே வெளிப்படுத்தல் என்று சொல்லப்படுகிறது. ரொம்ப நேரமாய் ஜெபிக்கிறார், அவருக்கு புரியலை. அப்போ ஜெபிக்க ஆரம்பிக்க காபிரியேல் தூதன் வந்து அந்த வெளிப்பாடை காட்டுகிறார். இதை நம்ம எங்கே வாசிக்கலாம்? தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் அவருக்கு புரியலை. தானியேலுக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார், ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பரிசுத்த ஆவியானவரை குறித்து பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல், ஊக்கமூட்டுதல், இது ரெண்டுமே முக்கியம். ரெவலேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன், இது இரண்டுமே முக்கியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆவியானவர் வெளிப்படுத்தும் சத்தியமே வெளிப்படுத்தலாகும். திடீரென்று ஒரு நபர் எழுந்து வந்து 2026ஆம் வருஷம் எப்படி இருக்க போகிறது, நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்னு சொல்லி சொன்னார்னா, நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆவியானவர் தான் வெளிப்படுத்தும் சத்தியமே வெளிப்படுத்தலாகும். அந்த சத்தியத்தை நம்மிடம் கூறுவதற்கு மக்களை நடத்தும் விதமே ஊக்கமூட்டுதல் ஆகும் என்று சொல்லி மறுபடியுமாய் நாம் இங்கே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. வேதாகமம் மூலமாக பரிசுத்த ஆவி நமக்கு வெளிப்படுத்தவில்லை என்றால் தேவனுடைய சித்தம் என்னவென்று நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஆண்டவர் தான் நமக்கு வெளிப்படுத்த வேண்டும், அவரால் தான் வெளிப்படுத்த முடியும். பரிசுத்த ஆவியானவர் அநேக சத்தியங்களை வேதாகம ஆசிரியர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆனால் உண்மையில் அந்த சத்தியங்களை அவர்களாலே புரிந்து கொள்ளவோ பார்க்கவோ முடியவில்லை. ஆவியானவர் எவ்வளோ முயற்சித்தும் அவங்களால அவங்க படித்தாலும் அவங்களுக்கு முடியலை. ஆவியானோட உதவி அவங்களுக்கு தேவைப்பட்டது. ஆகவே பேதுரு கூறுகிறார், தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய ஆவியின் மூலமாக தான் உண்டாகிறது என்பதை நாம் புரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும். வேதாகமத்தில் உள்ள சத்தியங்கள் எல்லாம் தேவனுடைய நேரடியான வெளிப்படுத்தல்கள். அவைகள் மனிதனுடைய கருத்துக்களோ விளக்கங்களோ அல்ல, ஆனால் தேவனுடையவைகள். தேவனுடைய கருத்துக்களை தேவன்தான் வெளிப்படுத்த முடியும். அதற்கு ஆவியானவர் உதவி செய்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ வேதாகமத்தை எழுதும் பொழுது ஒருவர் சொல்ல எழுத்தாளர் எழுதினார்களா? ஒருவர் டைப்பிஸ்ட் மாதிரி கம்ப்யூட்டரில் டைப் அடிக்கிற மாதிரி எழுதியிருப்பாங்களா? தட்டச்சர்களா? வேதாகம ஆசிரியர்கள் வெறும் தட்டச்சர்களா? அல்லர். தேவன் தம்முடைய எண்ணங்களை விளக்குவதற்கு நம்பகமானதும் நம்பகக்கூடியதுமான விதத்தில் அவர்களுடைய சொந்த ஊக்கமூட்டுதலும் வார்த்தைகளினாலே வழி நடத்துகிறார். உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்தி அதன் மூலமாய் ஆண்டவர் வெளிப்படுத்தி அவருடைய சொந்த வார்த்தைகளிலே ஆவியானவர் கட்டுக்குள்ளாக எழுதப்பட்டது தான் இந்த வேதாகம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நேரத்திலும் எழுதக்கூடிய முறையானது வித்தியாசமாக இருந்தது. 2000 வருஷமாக இந்த வேதாகமத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த வேதாகம் ஒரு நாளிலே எழுதப்பட்டது கிடையாது, ஒரு மாதத்தில் எழுதப்பட்டது கிடையாது. நிறைய நாட்கள் எடுத்து ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக மனிதர்கள் வைக்கப்பட்டு எழுதப்பட்டது என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. ஏசாயா 37ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லப்படுகிறது.
வேதாகம வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் உரைக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் பிசகாமல் எழுதப்பட்டிருக்கு என்று சொல்லி அர்த்தம் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. எசேக்கியேல் 1 வசனத்தை வாசிக்கும் பொழுது சில எழுத்தாளர்கள் தங்கள் சொந்த வார்த்தைகளினாலே விவரிக்கக்கூடிய வகையில் தரிசனங்களையும் சொப்பனங்களையும் கண்டார்கள். எசேக்கியேல் 1 வசனத்தில் இதை நாம் பார்க்க முடிகிறது. லூக்கா 1 வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது? உண்மைகளையும் போதனைகளையும் சரியாக விளக்குவதற்கு அவர்கள் சில நேரங்களை அவைகளை தீர விசாரிக்கவும் ஆராயவும் செய்தார்கள். லூக்கா 1 வசனத்திலே நாம் இதை வாசிக்கிறோம். தீர விசாரித்து ஆராய்ந்து எழுதப்பட்டது வேதாகமம் என்று சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த வேதாகமத்தினுடைய உண்மை தன்மை என்னவா இருக்கிறது? சங்கீதம் 119 160 வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. சிலர் வேதாகமம் உண்மைதானா என்று சந்தேகிக்கிறார்கள். எதற்காக இப்படி இருக்கும்? சந்தேகம் எதுக்கு வரும்? அதற்கு காரணங்கள் இருக்கிறது. அவர்களால் வேதத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் வேதாகம ஆசிரியர்கள் தங்கள் காலம், இடம் மற்றும் கலாச்சாரத்தை பொறுத்து வேத சத்தியங்களை எழுதியிருப்பதினால் அந்த காலத்தில், அந்த கலாச்சாரத்தில், அந்த நேரத்தில் எழுதப்பட்டது நமக்கு பொருந்தாது என்று சொல்லி குழம்புவதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே சிலருக்கு வேதத்தின் மேல் சந்தேகம் ஏற்படுகிறது. இரண்டாவது பார்க்கும் பொழுது மனித புரிந்து கொள்ளுதலுக்கும் மேலான சில உண்மைகள் வேதாகமத்தில் இருப்பதால் அவர்கள் குழப்பம் அடைகிறார்கள். உதாரணமாக ஜலப்பிரளயம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நோவாவின் காலத்திலே இந்த உலகம் முழுவதுமாய் தண்ணீரினால் நிரப்பப்பட்டது. இந்த உலகத்தில் உள்ள உயர்ந்த சிகரத்தின் மேலேயும் தண்ணீர் வந்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இதை வாசிக்கிற அனைவரும் விசுவாசத்தின் அடிப்படையிலே படிப்போம் என்று சொன்னால் அது அவர்களுக்கு புரிந்து கொள்வார்கள், நம்புவார்கள். ஆனால் ஒரு புதிய நபரை எடுத்து படிக்கும் பொழுது உண்மையாய் நடந்திருக்குமா, இது உண்மைதானா என்று சொல்லி சந்தேகம் அவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. செங்கடல் பிளந்தது. இஸ்ரவேல் மக்கள் வெட்டாந்தரையாய் அவர்கள் நடந்து போனார்கள் சொல்லி நான் வாசிக்கிறோம். இன்றைக்கி நீங்கள் போய் ஒரு பெரிய கடலை பார்க்குறீங்க. அந்த கடல் நடுவில் ஒரு வழி உண்டாகி அதில் நடந்து போனார்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆகவே சிலர் சந்தேகிக்கிறார்கள். அடுத்தது பார்க்கும் பொழுது ஒரு தாய் ஒரு தகப்பன் இணைந்தால்தான் குழந்தை பிறக்கும் என்று சொல்லி அறிவியல் சொல்லுகிறது. ஆனால் ஒரு தாய் கருவுற்றிருக்கிறார், அது பரிசுத்த ஆவியின் குழந்தை என்று சொல்லும் பொழுது குழப்பம் ஏற்படுகிறது. இப்படி சில காரியங்களை வாசிக்கும் பொழுது வேதாகமத்தின் மேல் சந்தேகம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனால் நாம் நமது சொந்த எண்ணங்களையோ அல்லது சத்திய ஆவியையோ எதை நாம் நம்ப வேண்டும்? யோவான் 14:17 சொல்லுகிறது, சத்திய ஆவியானவர் என்று சொல்லப்படுகிறது. ஆவியானவர் சொல்வதெல்லாம், எழுத சொல்லுவது எல்லாம், எண்ணங்களிலே அவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பது எல்லாம் சத்தியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் பொய் சொல்ல மாட்டார். எபிரேயர் 6:18 ஆண்டவர் ஒரு நாளும் பொய் சொல்வதே கிடையாது என்பதை நாம் வாசிக்கிறோம். ஆகவே தம்முடைய வார்த்தையின் மூலமாக எதையெல்லாம் கூறினாரோ அவையெல்லாம் உண்மை என்பதை நாம் மனதுக்குள்ளாக வைத்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தை நாம் நியாயம் தீர்க்க முடியாது. நம்முடைய எண்ணங்கள் வேதாகமத்தால் நியாயம் தீர்க்கப்படும். வேதாகமத்தை நம்ம நியாயம் தீர்க்க முடியாது. வேதாகமம் தான் நம்மை நியாயம் தீர்க்கும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம்.
யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, சத்திய ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்முள் வழிநடத்தும் சத்தியம் என்ன? அந்த சத்தியம் தேவனை பற்றிய சத்தியம். நம்மை நேசிக்கவும் நாம் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ரட்சிக்கப்படவும் விரும்பும் தேவனை பற்றிய அழகான சத்தியங்களை வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு கோட்பாடும் நமக்கு விளக்கி கொடுக்கிறது. வேதாகமத்துள்ள சத்தியங்களை நம்முடைய சொந்த கேள்வி அறிவினால் புரிந்து கொள்ள முடியாது. நமக்கு எவ்வளோ பெரிய மூளை இருக்கலாம், அதிகமான அறிவுகள் இருக்கலாம், ஆனால் வேதாகம சத்தியங்களை நம்முடைய சொந்த அறிவினால் புரிந்து கொள்ள முடியாது என்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஆவிக்குரிய சத்தியங்கள் ஆவியினாலே புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். எப்படி உதவி செய்கிறார்? வேதாகமத்தின் கோட்பாடுகளை புரிந்து கொள்ள அவர் உதவி செய்கிறார். இரண்டாவதாக, நம்மை பற்றி புரிந்து கொள்ளவும் நமக்கு உதவி செய்கிறார். வேதாகமத்தை வாசிக்கிறோம், ஆண்டவர் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதை புரிந்து கொள்வதற்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். அப்படி கர்த்தர் உரைக்கிறது நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தும்படியாக இருக்கும் என்று சொன்னால், அதை சரிப்படுத்தும்படியாக நம்முடைய நிலையை புரிந்து கொள்வதற்கும் ஆவியானவர் உதவி செய்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். நம்மை நடத்தும் பரிசுத்த ஆவிக்கு பதிலளிக்கவும் வேதாகமத்தின் தெய்வீக அறிவுறுத்தல்களை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளவும் நாம் முடிவு செய்தோமானால் நம்முடைய வாழ்க்கை மாறும். நம்முடைய வாழ்க்கை புதிதாய் மாறிவிடும். பிசாசின் வஞ்சங்களிலிருந்து நம்முடைய சிந்தனைகளை காத்து கொள்ளவும் முடியும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். சத்திய ஆவியானவர் நம்மை வழியில் நடத்தும் பொழுது, சத்தியில் நடத்தும் பொழுது முரண்பாடு இருக்காது. அவர் சொன்னார், அது நடக்கும். அவர் சொல்லவில்லை என்று சொன்னால் அது நமக்கு அறியப்படாத ஒரு காரியமாய் இருக்கிறது. யோவான் 5ஆம் அதிகாரம் 46-47 வசனங்களை வாசிக்கிறேன். நீங்கள் மோசேயை விசுவாசித்தானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே, அவன் எழுதின வாக்கியங்கள் நீங்கள் விசுவாசமாக இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பீர்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. இயேசுவை பற்றி இன்னும் அறியவும் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் அந்த வார்த்தையை படிக்கவும் இயேசு நம்மை இன்னும் உற்சாகப்படுத்துகிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு, இயேசுவின் மூலமாய் நாம் தெரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இயேசுவை ஏற்றுக்கொள்வதும் அவரால் எழுதப்பட்ட அவருடைய வார்த்தையை மறுப்பதும் சாத்தியமற்றது. நிறைய பேர் யோசிப்பாங்க, நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கிறோம், ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் கடினமாக இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவரை நேசிப்போம், அவர் சொல்லுவதை நாம் கீழ்ப்படிவோம் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. இயேசுவை பற்றிய சத்தியத்தை அல்லது இயேசுவை பற்றிய கோட்பாடையோ பரிசுத்த ஆவியானவர் வேதாகம செய்திக்கு முரண்பாடாக நம்மை வழிநடத்துவாரா என்று ஒரு கேள்வியை கேட்டால் நிச்சயமாய் வழிநடத்த மாட்டார். நேர்மையாக தான் இருக்கும். ஒரு வசனம் இப்படி சொன்னதுன்னா அடுத்த வசனமும் அதுக்கு இசைவாக தான் இருக்கும் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. யோவான் 16ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கும் பொழுது சத்திய ஆவியானவர் பேசுகிறது எல்லாம் இயேசுவை குறித்து மகிமைப்படுத்தி பிதாவானவரை வெளிப்படுத்தி
முரணில்லாத சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார் என்பதை நாம் இங்கே வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒருபோதும் தேவனுடைய வார்த்தைக்கு முரண்பட்டு பேசுவது இல்லை. யாராவது ஒருவர் நான் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு வேதாகமத்துக்கு முரணாக வசனங்களோ போதித்தால் அவர் சத்தியத்தினால் நடத்தப்படுபவர் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எவ்வளவு பெரிய போதகராக இருக்கலாம், வேதத்தை தலைகீழாக அவர் மனப்பாடம் செய்திருக்கலாம், ஆனால் சத்திய ஆவியானவர் மூலமாய் பேசுகிறேன் என்று சொல்லி முரணான சத்தியத்தை அவர் சொல்லுவார் என்று சொன்னால் நீங்கள் அவரை விட்டு வெளியே வர வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை எல்என்ஜி ஒயிட் அம்மையார் மூலமாக அதிகமான சத்தியங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வேதத்தின் சத்தியத்தை விளக்கும்படியாக அருமையான விளக்க உரையை ஆவியாளர் மூலமாக எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஒரு முறை எழுதுகிறார்கள், கிறிஸ்துவனிடத்துக்கு வழி அதிகாரம் 12 பக்கம் 109 இந்த வாழ்க்கையிலும் தம்முடைய ஜனங்களுக்கு அவருடைய வார்த்தையின் சத்தியங்கள் கட்டவிழ்ந்தே இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கமாய் இருக்கிறது. இந்த அறிவை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையின் புரிந்து கொள்ளுதலை அந்த வார்த்தை தந்த அந்த ஒளியூட்டும் ஆவியினாலே தான் அதை அடைய முடியும் என்று சொல்லப்படுகிறது. ஆவியானவரும் வார்த்தையும் பிரிக்க முடியாது. ஆவியானவரும் வார்த்தையும் ஒன்றுக்கொன்று உதவி செய்வதாய் இருக்கிறது. ஆவியானவரும் வார்த்தையும் முரண்பட்டு இருப்பது கிடையாது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அதற்கு அப்புறமாக தான் எல்லாம் ஒழுங்காய் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆவியானவர் குழப்பத்துக்குரியவர் அல்ல, ஒழுங்குபடுத்துகிறவர். வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவரே இந்த வசனத்தை எனக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லி ஜெபத்தோடு நீங்கள் வாசிக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் அந்த வசனத்தை வெளிப்படுத்துவார். சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ளாகும், உங்கள் குடும்பத்துக்குள்ளாகும், உங்கள் திருச்சபைக்குள்ளாகும் கிரியை செய்ய இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே இந்த சத்தியம் எனக்கு தேவை, இந்த சத்தியம் எனக்கு தேவை என்று சொல்லி ஆவியானவருக்காக நீங்கள் காத்திருங்கள். ஆவியானவர் இறங்கும் பொழுது அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் இறங்கும் பொழுது அங்கே சத்தியம் விளங்கப்படும். ஆவியானவர் விளங்கும் பொழுது அங்கே எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும். தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பாராக. கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆவியானவருடைய முக்கியத்துவத்தை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர் எங்களுக்கு கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த வீடியோவை யாருக்கெல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணுகிறோமோ அவர்களும் ஆவியானவர் குறித்து அதிகமாக தெரிந்து கொள்ள ஆண்டவர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்காக ஒத்துழைத்து உதவி கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் இந்த ஊழியத்தை உங்கள் மூலமாய் தாங்கும்படியாக அவர் வாஞ்சை செய்கிறார். எங்களோடு கூட பயணிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.